ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். பொதுவாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாகவே இருக்கும். அதனால் நாம் வீடியோ சீரிஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா, சப்ஸ்கிரைபர்ஸோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்ஸுக்கு தனியாகவும், ரீசனிங்க்கு தனியாகவும், இங்கிலீஷுக்கு தனியாகவும், ஜென்ரல் அவேர்னஸுக்கு தனியாகவும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் குவான்ஸோட ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் எந்தெந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னா என்னென்ன டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸை கிளியர் பண்ணணும்னா என்னென்ன டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸோட எக்ஸாம் ஹாலில் எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணி எந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் நமக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், நம்மளோட நம்பர் ஆஃப் அட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க குவான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ குவான்ஸ் டிஐ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு பேசிக் பாயிண்ட் நமக்கு என்ன வேணும்னா, நாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். எந்த டாப்பிக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த டாபிக் விட்டீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்தால் உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது. அதனால முதல்ல நாம என்ன பண்ணணும்னா எல்லா டாபிக்கையும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்தந்த டாபிக் 4-5 டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மெத்தடாலஜி கிடையாது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம எல்லா டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதான் எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். எல்லா டாபிக்லயும் நமக்கு நாலேஜ் தேவை. அதுக்கப்புறமா ஷார்ட்கட் இருந்தா போதும், நம்ம ஈஸியா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. எல்லா நேரத்துலையும் நமக்கு ஷார்ட்கட் யூஸ் ஆகாது. ஸோ ஃபண்டமெண்டலாக எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போக முடியும் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக கன்சிடரே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ்லி எந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஐபிபிஎஸ் எஸ்பிஐயில் நடந்த கிளரிக்கல் எக்ஸாம்ஸுக்கு குவான்ஸில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குவாட்ராட்டிக் கம்பேரிசனில் ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மெயின்ஸில் மினிமம் 4 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கில் ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸில் 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் தாங்க, எல்லாருமே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சால்வ் பண்ணிட்டு நான் பார்க்குற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிம்பிளிஃபிகேஷனை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனால் மெயின்ஸில் போயிட்டு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் திணறாங்க. இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களால அதை அப்ரோச் பண்ண முடியல. அதனால தான் நான் ஃபண்டமெண்டலாக எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரிலிம்ஸில் 8 to 15 கொஷின்ஸ் வரைக்கும் கம்பல்சரி கேட்குறாங்க. எஸ்பிஐயில் 10 to 15 கொஷின்ஸ், அப்ராக்சிமேஷனில் மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ், மெயின்ஸில் 3 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எஸ்பிஐயில் இது வரைக்கும் அப்ராக்சிமேஷன்ஸ்னு கேட்டதில்லை, அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸில் அவங்க கேட்டுடுறாங்க. ஸோ அப்ராக்சிமேஷன்ஸ் மெயின்ஸில் 3 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சீரியஸ், அந்த லாங் டேர்ம் சீரியஸ் அந்த மாதிரி சீரீஸில் 5 to 6 கொஷின்ஸ் அவங்க வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. 4 to 5 கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க்கில் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. எஸ்பிஐ கிளர்க்கில் சீரீஸ் கொஷின்ஸ் 3 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இண்டிவிஜுவல் குவான்ஸ் கொஷின்ஸ் 10 to 12 கொஷின்ஸ் வரைக்கும். இண்டிவிஜுவல் குவான்ஸ் கொஷின்ஸ் நான் அடுத்தடுத்து பின்னாடி வரும்போது நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸில் 10 to 12 கொஷின்ஸ் இருக்குது, மெயின்ஸில் 10 to 15 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் முக்கியமாக இருக்கும். ஆனால் 2 செக்ஷனுக்குமே நமக்கு இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா? மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் 10 to 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க்கில் மினிமம் 5 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 12 கொஷின்ஸ். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் 10 to 15 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. டிஐ செட்டில் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 2 டிஐ செட்டு, மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 20 to 25 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் 5 to 10 கொஷின்ஸ், அதுவே மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 கொஷின்ஸ் வரைக்கும் ஒரு 4 செட் 5 செட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் எஸ்பிஐ கிளர்க்லையும் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் மினிமம் 3 கொஷின்ஸ், டேட்டா கம்பேரிசன் டேட்டா சஃபிஷியன்சியில் மினிமம் 3 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க்லையும் ஐபிபிஎஸ் கிளர்க்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கிளர்க்கில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் குவான்ஸ் அண்ட் டிஐயில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது பார்க்கலாம். சேம் குவாட்ரேட்டிக் கம்பேரிசனில் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ பிஓவில் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேஷனில்
6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் எஸ்பிஐ பிஓலையும் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸ்ல 5 to 6 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி எஸ்பிஐ பிஓல மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸ்ல மெயின்ஸ்ல 2 to 6 கொஸ்டின்ஸ் செட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செட்டா கொஸ்டின்ஸ் அதே மாதிரி எஸ்பிஐ பிஓல 2 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் குவான்ஸ் கொஸ்டின்ஸ்ல பாருங்க 8 to 13 கொஸ்டின்ஸ். அதுவே மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ பிஓல 8 to 14 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. என்னது இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ். மெயின்ஸ்ல 3 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. டிஐல ஐபிபிஎஸ் பிஓல 3 செட் வரைக்கும் கேட்கறாங்க. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எஸ்பிஐ பிஓல ப்ரிலிம்ஸ்ல 11 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுவே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல 15 to 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி மேட்ச் த கம்பேரிசன் டேட்டா கம்பேரிசன் மேட்ச் த காலம் இது எல்லாமே மெயின்ஸ் ஃபோக்கஸ்டு டாபிக்ஸ். ஸோ மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல எந்தெந்த மாதிரி குவான்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஐ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல மேக்ஸிமம் 10 to மினிமம் 10 to மேக்ஸிமம் 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓலையும் கிளர்க்லையும் கேட்டிருக்காங்க. சீரீஸ்ல 5 கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா 5 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் இல்ல 5 to 6 இல்ல மெயின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. குவாட்ராட்டிக் கம்பேரிசன்ல ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸும் மெயின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்ல குவாட்ராட்டிக் கம்பேரிசன் ப்ரிலிம்ஸ்ல இப்ப அவ்வளவா கேட்கறது இல்லை. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல குவாட்ராட்டிக் கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் டாபிக்ல மினிமம் 8 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்ல மினிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க, மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. டேட்டா சஃபிஷியன்சில 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. டேட்டா கம்பேரிசன்லயுமே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்லயுமே 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்க பார்த்துட்டீங்க. திருப்பி ஒரு தடவை நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸோட ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட குவான்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓவோட குவான்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கோட சிஎல்இஆர்கே மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது. இப்போ ஐபிபிஎஸ் எஸ்பிஐ எக்ஸாம்னாவே எப்படி ப்ரிப்பேர் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா முதல்ல நாம ப்ரிலிம்ஸ் டாபிக் பிளஸ் மெயின்ஸ் டாபிக் ரெண்டையும் சேர்த்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல சீரீஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது டிஐ செட் என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்புமே டேபிள், பை சார்ட்டு, பார் சார்ட்டு, அதுக்கப்புறம் கேஸ்லெட் சம்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து குவாட்ராட்டிக் கம்பேரிசன் இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலையுமே கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன் அண்ட் வேரியேஷன் டாபிக் இதெல்லாம் இண்டிவிஜுவல் டாபிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஈக்குவேஷன்ஸ் ஆர்பிவின்னு சொல்லுவாங்க, ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ஆவரேஜஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ். இந்த டாபிக் எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் இல்லை, இதை மெயின்ஸுக்கும் கேட்குறாங்க. பட் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் கேட்குறாங்க. அது எதுனா சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்சிமேஷனும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிளரிக்கல் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சிம்பிளிஃபிகேஷனும் அப்ராக்சிமேஷனும் அதிகமாக இருக்கும். குவான்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது டிஐ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. மெயின்ஸுக்கு மட்டும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் மெயின்ஸில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா கம்பேரிசன், அதுக்கப்புறம் குவான்ஸ் பேஸ்டு டிஐ, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதான் சொன்னல டேபிள் அந்த ஆவரேஜ். ஸோ டிஐ செட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ அதில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் பேஸ்டு இருக்கும், அதாவது ரேஷியோஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், டிஃபரன்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆவரேஜஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் 5வது இருக்கிற கொஸ்டின்ஸ் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக அவன் கேட்டிருப்பான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம், இது வந்து எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக். ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் இப்படி அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நாம் ஒரு கொஷின்லேயே உட்காந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காராம நம்மளால மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் சீரியஸ் இது 3யும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணுங்க. ரெண்டாவது குவாட்ராட்டிக் கம்பேரிசன்ஸ், இதுல டிஃபிகல்ட்டா இருந்தா விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடணும். ஈஸியான கொஸ்டின்ஸை மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் குவான்ஸ் கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரம்பத்துல இருந்து இண்டிவிஜுவல் குவான்ஸ் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன் அண்ட் வேரியேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, மென்சுரேஷன், ஜியாமெட்ரி, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் அடுத்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல இது மெயின்ஸுக்கு தான் இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட்டா கம்பேரிசன். ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அட்டன் பண்ண வேண்டிய குவான்ஸ் பார்ட். டிஐல கேஸ்லெட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது நீங்க கேஸ்லெட் டைப் ஆஃப் சம்ஸுக்கு வந்துருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா டிஐ செட்லயும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுல நமக்கு ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணுங்க. நீங்க ஒரு செட் எடுத்து அதுல இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போக வேணாம். நம்ம அங்கங்க 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சுன்னா அதை நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல நிறைய டேட்டா காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டினாவது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போறதுக்கு பதிலா ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கஷ்டமான கொஸ்டின்ஸ் போடும்போது நம்மளுக்கு 5 கொஸ்டின் போட வேண்டிய இடத்துல 7-8 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் கஷ்டமான செட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி நம்ம வந்து நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துட்டு மேக்ஸிமம் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ணி ட்ரை பண்ண பாருங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ண இப்போ 15.6 நம்ம 16 எடுத்து போட்டோம்னா வர ஆன்சரை விட சின்னதாக இருக்கிற நம்பர் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவே 15.4 15 எடுத்தீங்கன்னா வர ஆன்சரை விட பெரிய ஆன்சரை நீங்கள் எடுத்து போடணும். அதை நான் வரும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அப்ராக்சிமேஷன் வச்சு ரவுண்ட் வேல்யூவை உங்களுக்கு கால்குலேட் பண்ண பாருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நாம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதையும் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டோம், என்னென்ன டாபிக்ஸ் அவன் கேட்குறாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பிகினர் சார், இப்போ நான் குவான்ஸும் டிஐயும் ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் ஒரு 6 மாசத்துல இந்த எக்ஸாம்ல 35 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நான் 30 கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் சார் அப்படின்றவங்களுக்கான இந்த பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப் டு 20 அதாவது 1ல இருந்து 2 7th டேபிள்ல இருந்து 20 வரைக்கும், அதாவது 7 17 சார் 7ல இருந்து 27 சார் 140 வரைக்கும், அந்த மாதிரி 20 சார் 400 வரைக்கும் நீங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ், ஸ்கொயர்ஸ் வந்து மினிமம் ஒரு 30 ஸ்கொயர் ஆகுது 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் இல்லாத நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா கியூப்ஸ் வந்து மினிமம் ஒரு 15 கியூப்ஸாவது நீங்க பார்த்து வச்சிருக்கணும். ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ், அதாவது அது பர்சன்டேஜ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க 11.11 அப்படின்ற பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி கேன்சல் பண்றதுக்கு பதிலா 1/9 போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 83.33 போறதுக்கு பதிலா 5/6 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நான் பர்சன்டேஜ் வரும்போது இதை அப்படியே அச்சு பிசறாம உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ ரெசிப்ரோக்கல்ல ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் 100, அதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ்னா இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதோட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 100 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 27 அப்படின்னா 73 ஆட் பண்ணா நமக்கு 100 வரும். அப்ப 27னா 73, 49னா 51, 60னா 40, 75னா 25, 10னா 90, 19னா 81. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்பர் நமக்கு தெரிஞ்சதுனா தான்
ஈஸியா நம்மளால ப்ரிப்பேர் பண்ண அடுத்த லெவலுக்கு எல்லாரும் அதை உட்காந்து எழுதி சால்வ் பண்ணும்போது நம்ம தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த பக்கத்துக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியம். 1/3னா என்ன, 1/5னா என்ன, 1/6னா என்னன்னு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா 5/6, 3/7, 4/7, 8/9, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம அந்த கேப்ல வண்டியை ஸ்டாப் கியர் போட்டு நவுத்தி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரூட் கண்டுபிடிக்கிற கம்பேரிசன்ஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தா எப்படி போடுறது, அதுக்கப்புறம் 2x², 3x² வந்தா கோஷன்ட் அப்படி வந்தா எப்படி போடுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரூட்டிங் கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸ்ல அது ஃபுல்லா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துடும். பட் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற வீடியோன்றதுனால அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எல்லா டாபிக்கோட அரித்மெட்டிக்கை நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த 13 டாபிக்கள். ஓகேங்களா? 13 குடும்பங்கள் மாதிரி 13 டாபிக் இருக்கு. அதை நீங்க தூக்குனீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. டைரக்டா எப்படி இருந்தாலும் பயப்படுவீங்க, டைரக்டா இன்டர்வியூ பார்த்து பயந்துக்கலாம். நாம எதுக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரிலிம்ஸை பயந்துட்டு, அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு பயந்துட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பயப்படுறதுக்கு நம்ம டைரக்டா இன்டர்வியூ, நாட்டாமை டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமை. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த அரித்மெட்டிக் கான்செப்ட்லாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா கம்பேரிசனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சும்மா எக்ஸாம் பேட்டர்ன் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். நான் நம்மளோட யூடியூப் சேனலோட எக்ஸாம் கிராக் தமிழ் சேனலோட அடுத்த லெவலுக்கு நான் என்ன புஷ் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷன்ல உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணி நீங்க மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களை தூக்கிட்டு கொண்டு போய் செகண்ட் லெவலுக்கு நான் கொண்டு போய் வச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா குவான்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டீங்க. நாளைக்கு பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றவங்க ரீசனிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரீசனிங்ல எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனலோட விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.